श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। அடுத்தது 5வது அத்தியாயம் கர்மசந்நியாச யோகத்தில் 10வது ஸ்லோகம். இப்ரஹ்மண்யாதாய கர்மாணி சங்கம் த்யக்த்வா கரோதி யஹ லிப்யதே ந சபாபேன பத்மபத்ரமிவாம்பசா. பிரம்மண்யாதாய கர்மாணி சங்கம் த்யக்த்வா கரோதி யஹ லிப்யதே ந சபாபேன பத்மபத்ரமிவாம்பசா. இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார்? பத்மபத்ரமிவாம். பத்மபத்ரம் சொன்னால் தாமரை இலை தண்ணீரில் போல. அதாவது யார் ஒருவன் கர்மாணி கர்மங்களை பிரம்மத்தினிடத்தில் வைத்து, பிரம்மார்ப்பணம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் சொல்கிறோம் இல்லையா, பிரம்மணி ஆதாய பிரம்மத்தினிடத்தில் வைத்து சங்கம் தெக்துவா அதில் இருக்கிற பற்றை துறந்து கரோதி யஹா செய்கின்றானோ சஹா அவன் அம்பசா நீரினால் சூழப்பட்ட பத்மபத்திர இவாம்பசா நீரினால் சூழப்பட்ட தாமரை இலை போல பாபேன ந லிப்யதே பாவத்தினால் பற்றப்படுவதில்லை, பாவம் அவனை தீண்டாது அப்படின்னு சொல்கிறார். எந்த வேலை செய்தாலும் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். இப்போ நம்ம ஒரு ஹோம் மேக்கரை பற்றி மறுபடியும் சொல்லலாம். தளிகை பண்ண ஆரம்பிக்கிறோம், சாமானெல்லாம் எடுத்து வச்சுக்கிறோம், காய்கறி பழமெல்லாம் எடுத்து வச்சுக்கிறோம், காய்கறி திருத்தி வச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், திருத்தி ஆரம்பிக்கும் பொழுது காய்கறியெலாம் சுத்தம் பண்ணும்போதே சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். இந்த அப்புறம் இன்னும் ஏதோ வேலை செய்கிறோம், பெரிய சாமானெல்லாம் தேய்ச்சி வைக்கிறோம், பாத்திரத்தெல்லாம் அடுக்கி வைக்கிறோம், வேலையை முடிச்சுட்டோம், அதாவது ஒரு மார்னிங் செஷனில் தளிகையெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னு சொன்னால் அப்பவும் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். பெருமாளுக்கு தளிகை சமர்ப்பிக்கிறோம், பண்ணி முடித்த பிறகு சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு சொன்னால், எந்த பிரம்மணி என்ன பண்ணுறா, கர்மாணி செய்யக்கூடிய கர்மங்கள் யாவற்றையும் பிரம்மத்தினிடத்திலேயே அர்ப்பித்து, பிரம்மத்தினிடத்திலேயே வைத்து அர்ப்பணம் செய்து சங்கம் தெக்த்வா அதில் இருக்கிற ஒரு பற்று. கார்த்தாலேருந்து நம்மளுக்கு இந்த கடமையெல்லாம் செய்யணும். யுவர் ரோல் ஆட் டு பி டிஃபைன்டுன்னு சொன்னால் யூ ஷுட் எக்ஸிக்யூட் த டிஃபைன்டு ரோல் மாத்திரம் போகாது. டிஃபைன் பண்ண பிறகு அதை ப்ராப்பர் எக்ஸிக்யூஷன் இருக்கணும், சிறப்பாக நடத்தணும். அதை நடத்தும் பொழுது அதில் எந்த விதமான ஈடுபாடும் இருப்பதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. செய்யணுமா, இந்த கடமை செய்யணுமா, கடமையை செய்திரு. கடமையை செய்யும்பொழுது அதில் ஒரு பற்று வரும் தான், அந்த பற்றோடு தான் அந்த கடமையை செய்யணும். ஆனால் பற்று முடிந்த பிறகு, அது கடமை வேலை முடிஞ்ச பிறகு அந்த பற்றும் தன்னடவே அதை விட்டு என்ன பண்ணோம், கழண்டு வந்துடும். இன்றைக்கி செய்யணுமா, அதாவது ஒரு நாடகத்தில் நடிக்கிறோம், ஒரு ட்ராமாவில் நடிக்கணும், அந்த கேரக்டராகவே நம்ம மாறணும் இல்லை? அப்போ தானே அந்த நடிப்பு இயல்பாகவும் சிறப்பானதாகவும் எல்லாராலையும் கொண்டாடத்தக்கதாகவும் அமையும். ஒரு ரோல் செய்யணும், ராமர் போல் ஒரு கதாபாத்திரம் நடிக்கணும் அப்படின்னா ராமர் எப்படியெல்லாம் இருப்பார், அவருக்கு 32 குணம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த 32 குணத்தில் எந்த குணத்தை வெளியில் காமிச்சு இந்த கேரக்டர் அன்றைக்கி இருக்கிற வேலையை செய்யணுமோ அந்த கருணாமூர்த்தியான ராமர் செய்யக்கூடிய 16 குணங்களை காட்டிலும் அன்றைக்கி காட்டக்கூடிய அந்த ஒரே ஒரு குணத்தை தத்ரூபமாக நம்மளும் விகசித்து காமிச்சாதான் அந்த கேரக்டர் நல்லபடியாக நடித்ததாக ஆகும். அப்படி நடித்து முடிச்சாச்சுன்னு வைங்க, நடித்து முடிச்சாச்சு எல்லா ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் நம்ம யதார்த்தமாக ஆற்றுக்கு வந்து சாதாரண மெய்திலி தள்ளி பண்ணி சாப்பிட்டு பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சிட்டு ராமான்னு சொல்லிட்டு படுத்துப்பள், அவ்வளோதானே இருக்கணும். அப்போ அந்த வேலை செய்யும்பொழுது அந்த ட்ராமாவில் ஏற்றுக்கொண்ட கதாபாத்திரமாகவே மாறி ஒரு நடிக்கும் பொழுது அதில் என்ன இருக்கணும், அதில் கிடைக்கக்கூடிய விளைவுகள் அத்தனையும் கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டோமான அதனால் செய்யக்கூடிய அதுபோல் செய்யக்கூடிய காரியங்களுக்கு என்ன பாபங்கள் விளைந்தாலும் அது அவனை அது தீண்டாது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது எல்லா வேலைகளும் எல்லாவற்றையும் ஈஸ்வர அர்ப்பணமாகவே செய்ய வேண்டும், அதில் ஈடுபாட்டுடன் செய்ய வேண்டும். ஆனால் அந்த வேலை முடிஞ்ச உடனே அந்த ஈடுபாடும் தன்னடவே அதிலிருந்து கழண்டு விடணும், அதிலேருந்து விலகி வந்துடணும். அப்போ தான் அந்த என்ன இருக்கும்,
ஆட்டுவான் இறைவன் என்று அறிந்து அந்த நெஞ்சம் என்ன செய்யணும்? வீட்டறம் துறவரம் இரண்டும் மேன்மையே. என்னன்னா அவனுடைய அருள் செயல் இல்லையேல், அவனுடைய அருள் செயல் இல்லையேல் இவை எதையுமே செய்ய முடியாது. நமக்கு சௌகரியத்துக்கும் செய்ய முடியாது, பெருமாளுடைய முகோல்லாசத்துக்காகவும் இதை செய்வது சாத்தியமில்லை. அதனால் அவன் அருள் தேவை. அந்த அருள் எப்படி இருக்கணும்? அவன் ஆட்டுவான் இறைவன், அதற்கேற்ப நம்மை பண்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி இதுலேயே இன்னொரு வார்த்தை சொல்லலாம், அப்படி பண்படுத்தி கொள்ள வேண்டும் என்றாலும் அவனிடமே கேட்டுக்கொள்ள வேண்டும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நமக்கும் பெருமாளுக்கு மட்டும்தான். ஏதோ ஒரு பிரச்சனை, யாருக்கு பிரச்சனை இல்லை? எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். அப்புறம் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. சிரசே பிரதானம் சொன்னால் சிரசை யோசிச்சுட்டே இருக்கும். கண்டினியூஸாக ட்ராமா மாதிரி ஸ்லைடு மாதிரி மாற்றி வந்துட்டே இருக்கு. இதுவாச்சு அது ஆச்சு அதுன்னு வந்துட்டே இருக்குன்னு வைங்கோ. எந்த யோசனையை செய்தாலும், எந்த செயல்பாடுகளை செய்வதாக இருந்தாலும், செய்ய போகிறோம், செஞ்சுட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் அவை எல்லாவற்றுக்கும் துணை யார் நிற்கணும்? பெருமாள் தான் நிற்கணும். அந்த கான்ட்ராக்ட் பெருமாளுக்கும் பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் மட்டும்தான். இதில் வேறு யாராலையும் அந்த பிரச்சனையெல்லாம் என்ன பண்ண முடியாது, தீர்த்து வைக்க முடியாது. பெருமாள்கிட்டே தினம் கேட்டுன்னு இருந்தால் அதுக்குன்னு ஒரு டைம் வரும்போது என்ன பண்ணுவார்? அவர் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சுடுவார். சிறப்பாக எல்லாம் நடந்து முடிந்து நமக்கும் மனதில் என்ன பண்ணோம்? ஒரு அமைதி கிட்டும். அதனால் எப்பொழுதும் இறைவனை துதித்து கொண்டிருக்க வேண்டும். என்ன துஞ்சும் போது அழைமின் துயரிலும் நஞ்சுதான் கண்டீர், துயரிலும் சொல்லிலும் நன்றாம். சொல்லறதுக்கு மட்டும் இல்லை, சொல்லிகிட்டே இருக்கும்பொழுது நஞ்சுதான் கண்டீர் நம்முடைய வினைக்கு நாராயணா என்னும் நாமம் அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறத நல்லபடியாக மனசில் வாங்கிட்டோமான பெருமாள் சொல்கிற இந்த எல்லா செய்திகளும் நம்மளுக்கு நன்னா மனசில் புரியும். அதுபோலவே நம்மளுடைய செயல்பாட்டு திறனையும் மாற்றி அமைத்து கொள்ள இயலும் என்று சொல்லி இந்த ஸ்லோகத்தை நம்ம நிறுத்திக்கிறோம். அடுத்த ஸ்லோகத்தில் பெருமாள் இன்னும் என்ன சொல்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்பியம் நமஹ.